சிந்து பைரவி சீரியல்ல சிந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க வர்ற மகா வந்து சிந்துவ ஒரு மிரட்டிட்டு போயிடுறாங்க. நீ வந்து யார வேணுமானாலும் ஏமாத்தலாம். ஆனா சினேகாவையும் என்னையும் ஏமாத்தவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா நீயே போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு ஓடி போயிடு. சினேகாவும் சிவாவும் தான் ஒண்ணு சேரணும். இல்லன்னா சினேகா உன்னைய சும்மாவே விடமாட்டா. அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாங்க. இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல சிவா கிட்ட வந்து நம்ம சினேகா டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து இதுல சிந்து கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே இடத்துலயே சிவா அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, உன்னால இதுக்கப்புறம் சிந்துவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தது, நான் சும்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சிவா சினேகாவை மிரட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரியா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மகா வந்து தன்னோட தம்பிக்கிட்ட மாறனுக்கு ஒழுங்கா ஃபோன் பண்ணி மறுபடியும் ஒரு மிரட்ட சொல்லு பொண்ணு மாப்பிள்ளை வீட்ட அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பைரவி, காயத்ரி, அன்னபூர்ணி, ஆறுமுகம் இவங்க 4 பேரும் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மாறனோட ஃப்ரெண்டும் அங்க இருக்கிறாங்க. ஸோ மாறனோட ஆள் வந்து பாத்தீங்கன்னா பைரவி கோயிலுக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு நேரா போய் அந்த மாறன் கிட்ட சொல்ல, மாறன் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ அவங்கள ஃபாலோ பண்ணு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போறாப்புல. இந்த பக்கம் அந்த ஆளு வந்து பைரவி மேல வேணும்னே மோதிட்டு இந்தாண்ட வரும்பொழுது நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட மாட்டிக்கிறாப்புல. ஸோ ஆறுமுகத்துக்கு யார் என்னன்னே தெரியாது இல்லையா? இருந்தாலும் அவனோட அந்த நெஞ்சில இருக்கிற அந்த டாலரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்லும்பாங்க இல்லையா? அந்த செயின் வந்து இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு முகமூடி போட்டுக்கிட்டு வந்தவன் இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சர்றாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.